அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி கொடுத்த புடவையை ஜனனி வேணான்னு சொல்லிட்டு மேலே போய் அட்வொகேட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வக்கீல் சொல்கிறாங்க, ஆதிகுணசேகரனை ஈஸ்வரி அடித்த வீடியோ இருந்தால் தான் அவரை கேஸில் மாட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வீடியோவை ஜனனி தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ ராவணன் கிட்ட இருக்குது. இப்போ ராவணன் அந்த வீடியோவை ஜனனி கிட்ட கொடுத்து ஆதிகுணசேகரனை மாட்ட வைக்க போகிறாரா இல்லை ஆதிகுணசேகரன்கிட்டே கொடுத்து தப்பிக்க வைக்க போகிறாரா அப்படின்றது தெரியல. அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் ஆதிகுணசேகரனும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, அப்போ உங்களை டம்மியாக வச்சுக்கிட்டு வெறும் கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டு போக சொல்லுவேன், ஆனால் இப்போ அந்த நிர்வாகத்தெல்லாம் மொத்தமாக நீயே எடுத்து நடத்து அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஞானம் வந்து ஜனனி கிட்ட பேசுகிறாரு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், எப்படியாவது எங்கள் அண்ணனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மெல்லாம் ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, முதல்ல உங்கள் அண்ணன் செஞ்ச தப்புக்கெலாம் தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும், நீங்களும் செஞ்ச தப்புக்கெலாம் தண்டனை அனுபவிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜனனி பேசிட்டு மாடிக்கு போகும்போது படியிலேயே மயங்கி விழுந்துட்டாங்க. சக்தி அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. வீட்டில் இருக்க பிரச்சனைனால ஜனனியோட குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமா இல்லை அந்த வீடியோவை கண்டுபிடிச்சி ஆதிகுணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.